கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் ஒரு தேவையை பூர்த்தி செய்ய, ஆபத்திலே நன்மை உண்டாக, வியாதியிலே சுகம் உண்டாக, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில காரியத்தை சுலபமாக்க, இந்த மாதிரியான அவசியங்கள் வரும் பொழுதுதான் மனிதன் கண்டுபிடிப்புகளை என்ன செய்யலாம், இதை எப்படி செய்யலாம், இவ்வளவு கஷ்டம் இல்லாம இதை எப்படி செய்யலாம், அவன் பல வகை தேடுகிறான். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்றாங்க. ஆனா மனிதன் ஒன்றை கண்டுபிடித்து விட்டு அதை அவன் அந்த நன்மைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அவனுக்கே தெரியாத இன்னொன்று நடக்கும். அது தீமைக்கு பயன்படும். அணுப்பிளவு, அணுவை பிளந்தால் பெரிய வல்லமை அதிலிருந்து புறப்படும். அதுக்குள்ளிருந்து சில தனிமங்கள் புறப்படும், கிடைக்கும். இதை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன ஆச்சுன்னா, மருத்துவத்துக்கு பயன்பட்டது, பல ஆய்வுகளுக்கு பயன்பட்டது. ஆனால் மனிதன் ஒரு தேசத்தில் இருக்கிற லட்சம் பேரை கொல்லுவதற்கும் அது ஒரு நாள் பயன்பட்ட உடனே இந்த கண்டுபிடிச்ச ஆள் ரொம்ப வருத்தப்பட்டான். என்னடா இது, நாம் நன்மைக்கு பயன்பட இப்படி செய்தோமே, ஆனால் இது தீமைக்கு இவ்வளவு பேரழிவை உண்டாக்குதே. அந்த மாதிரி ஒரு தீமை இப்பொழுது நாம் வாழும் தலைமுறையிலே வந்து கொண்டிருக்கிறது. கொரோனாவினுடைய கோரம், அதோட அழிவு, அதோட பயங்கரம் கண்ணால பார்த்த தலைமுறை நம்ப, அதை விட பயங்கரமான இன்னொன்று வருகிறதாம். அது என்னன்னா, செயற்கை நுண்ணறிவு, ஏஐ டெக்னாலஜி மூலமாக பல விஷயங்களை இன்றைக்கு உலகம் ஆச்சரியமா பார்க்குது. வேலைகளை சுலபமாக்கலாம், மனிதர்களே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு ரொம்ப சுலபமாக்கலாம். அப்போ அது ஒரு பெரிய ஒரு இன்னோவேஷன், அது ஒரு பெரிய ஒரு டூல், கருவி போல இருக்கிறது. அதோட காட்ஃபாதர்னு சொல்ற மெர்விக் ஹீடன்டன் அப்படின்னு நினைக்கிற அவரோட பேர், அவரு என்ன சொல்லிட்டாரு நேற்று ஒரு அறிக்கையில, இந்த செயற்கை நுண்ணறிவு அது இயக்கங்கள் எல்லாவற்றுக்குள்ளேயும் இப்பொழுது ஒரு புதிய விஷயத்தை வருமோ என்று நான் பயப்படுகிறேன், ஆனால் அது கண்டிப்பா வரும். என்னன்னு பார்த்தா, அந்த செயற்கை நுண்ணறிவுல செயல்படுகிற அந்த ப்ராசஸ்ல அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் அதுவே கிரியேட் பண்ண போதாம், அதுக்குன்னு ஒரு மொழி அதுவே கிரியேட் பண்ணிக்க போதாம். நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ தகவல்களை சேகரிச்சு பதில் சொல்லுது, வேலை செய்யுது இப்போதைக்கு. ஆனா இதோட அடுத்த கட்டம் என்ன ஆகுமா, அதற்கென்று அதுவே ஒரு மொழியை உருவாக்கி கொள்ளும். சிக்கல் என்னன்னா, மனுஷனுக்கு அது மொழி தெரியாது, அந்த மொழி மனுஷனால கண்டுபிடிக்க முடியாதான். அது மிகப்பெரிய ஒரு அழிவை மனுக்குலத்துக்கு உண்டாக்கும்ன்றாங்க. இதுதான் இன்னைக்கு நாம் வாழுகிற நவீன உலகத்தின் மாற்றங்கள் இருக்கிற ஒரு பயங்கரம். அதனால செல்போன் கையில் இருக்கிறதுனால அதை நாம பேசுறோம், அதுல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம் அல்லது வேலை செய்யறோம் அப்படின்னு அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம கையில இருக்கிறதுனால அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கு, அது உங்களை அதன் கட்டுப்பாட்டுக்குள்ளே அடிமையாக்கும். அவதான் செஞ்சிட்டு இருக்கு. இதை சிந்திப்போம். நாம் நம்முடைய சந்ததியின் விசுவாச வாழ்க்கைக்காக மிகுந்த கவனத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 44 முதல் பேசிக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பல மொழிகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும்
பேதுருவோடு வந்த விருத்த சேதனம் பெற்ற அந்த விசுவாசிகள் கேட்கும்போது பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போலன்னா அந்த இடத்துல அந்த யூதர்கள் ஒரு 6 பேர் இருக்காங்க, இவர் இருக்கிறாரு, மற்றவர்கள் எல்லாம் புறஜாதியாரா இருக்காங்க. அப்போஸ்தலர்கள் அந்த யூத மக்கள் அந்த ரெப்ரசன்டேட்டிவா இப்ப பேதுரு இருக்கிறார். அப்ப ஒரு வார்த்தை பயன்படுத்தார், நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகவும் தண்ணீரை விலக்கலாமா என்று. அதாவது இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு உடனடியாக நாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நேர்மறையா அந்த இடத்துல சொல்லல, எதிர்மறையான ஒரு விஷயத்தை சொல்லி அங்க அந்த விஷயத்தை பண்றதை நான் பார்க்கிறேன். ஒரு வித்தியாசத்தை நான் அங்க பார்க்கிறேன். நம்மை போல பரிசுத்த ஆவியை இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஏதோ நம்முடைய வேலை, இந்த சுவிசேஷத்தை வந்து சொன்னதோட வேலை, அதோட நிறைவு என்னன்னா இவர்களுக்கு நாம் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும், ஏதோ தண்ணீருக்கு நாம் இவர்களை வழிநடத்தலாம் அப்படின்னு அந்த ஃப்ளோ நேரடியாக அந்த விஷயத்துக்கு அவர் போகாம, சூழ்நிலை, அன்னைக்கு இருந்த யூத மக்களோட மனநிலை, அத இந்த வாக்கியத்தின் வழியாக நமக்கு கோடிட்டு காமிக்கிறார். என்னன்னா, எவனாகிலும் விளக்கலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும், அவங்களாம் ஞானஸ்நானம் எடுக்கணுமா என்ன, அது அவசியம் இல்லையே. முதல்ல நீ அங்க போயிருக்கவே கூடாதுப்பா, அங்க நீங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிருக்கவே கூடாது. நாம் யூதர்கள், நமக்காக மேசியா வந்தார், நம்மை ரட்சித்தார், நமக்கான ராஜா அவர். இப்படிதான் அந்த மக்கள் சிந்திச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தேவ திட்டமானது வேறு. இப்ப நாம இதை ஒட்டி பொதுவான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கற்றுக்கொள்வது நன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்போஸ்தலர்கள் புத்தகத்தின் வழியாக கிறிஸ்தவனுக்குள், நமக்குள் அவர் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஏன்னா புறஜாதியாருக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார், இறங்கினார் அப்படின்னு நம்ம வாச்சோம். சென்ற வாரமே அதனுடைய சில விஷயங்களை நாம படிச்சோம். இப்பொழுது பொதுவாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக, தேவத்துவம் என்று சொல்வதிலே 3 நபர்கள் தனித்தனியாக நமக்கு வேதத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறார்கள். 3 நபர்களாக வெளிப்பட்டிருக்கிறார்கள், பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியுமாக. இங்க பரிசுத்த ஆவி அப்படின் பொழுது, ஆவியானவர் அப்படின் போது 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சாரார் பரிசுத்த ஆவி என்று மாத்திரம் சொல்ல விரும்புறாங்க, அதோட நிறுத்துறாங்க. ஒரு வல்லமையான தேவ வல்லமை நமக்குள்ளே செயல்படுகிற ஒரு பலம் மாதிரி, இட் இஸ் a strength, it is a power. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்று பர்சனாலிட்டி, ஒரு நபர் தத்துவம் சொல்றோம் இல்லையா, அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இப்போ ஆண்டவர் பூமியில மனிதனாக வந்ததுனால அவரிடத்திலிருந்து நம்ம சில விஷயங்களை படிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில கிறிஸ்து வந்த பொழுது எவ்விதமாக செயல்பட்டார். பிறப்புல மத்திய 1 அதிகாரம் 20வது வசனம். காணப்பட்டு அவளிடத்திலே உற்பத்தி ஆயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்போ ஒரு புதிர் போல அந்த நேரத்துல அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கு, யோசேப்புக்கு. இது என்னமா இருக்குமோ, அந்த மாவுக்கு இது என்னமா அப்படின்ற மாதிரி தான் அந்த மாவை நினைச்சாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நீ கர்ப்பவதியாகி அப்படின்னு உடனே, அப்போ ஆண்டவர் பூமியில வந்துட்டாரு, மனிதனாக அவர் வர்றாரு. அப்படி வர்ற அந்த ஒரு விஷயத்துல பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை முதல்ல நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் மரியாள் கன்னியாக இருந்த அவர்கள் கர்ப்பம் தரிக்க பெற்றார்கள். அடுத்தது ஆண்டவர் 30வது வயதிலே ஊழியம் செய்யும்படியாக புறப்பட்டார். அவர் ஊழியம் செய்ய தொடங்குவதற்கு முன்பு அவர் சோதிக்கப்பட்டார். 4ஆம் அதிகாரம் மத்தேயு 1 வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, நல்ல பாருங்க, இயேசு
இரண்டாவது நபர் பிசாசினால், மூன்றாவது ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே அப்படின்னு வாசிக்கிறோமா? இயேசு நபர், பிசாசு அவனும் ஒரு பர்சனாலிட்டி தான். அடுத்தது ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். இப்ப சோதிக்கப்படுகிற விஷயத்துல ஆவியானவர் அங்கே செயல்பட்டு இருக்கிறார். அடுத்தது லூக்கா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் ஊழியத்துல ஆவியானவரோட பங்கு. 4:14 லூக்கா. ஆவியானவருடைய பலத்தினாலே, பாத்தீங்களா? பை த பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவ ஊழியம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவர் அந்த ஊழியத்தை செய்தார். ஆண்டவருடைய மரணத்தை பற்றி ஒரு விசேஷமான வசனம். இந்த வசனத்தை நம்ம பொதுவா பயன்படுத்த மாட்டோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், அங்கே உன்னிப்பாக கவனித்தால் நமக்கு அது தெரியும். 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, மரணம் தானே, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பு எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவரை தான் இங்கே குறிப்பிடுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இயேசு மனிதனாக பிறக்கிற விஷயத்துல அந்த முதல் புள்ளியிலிருந்து செயல்படுகிறார். சோதிக்கப்பட்ட பொழுது, ஊழியம் செய்த பொழுது, பல வகையில பார்க்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்காக அனுப்பப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே இந்த அதிகாரம் கொடுத்தார் என்பது பரிசுத்த ஆவியினோட ஒரு வல்லமை, ஒரு பலம் தான் அது. ஆக்சுவலா இட் இஸ் அத்தாரிட்டி ஆல்சோ by the power of the Holy Spirit. அத நீங்க உள்ள படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். அடுத்ததாக யோவான் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த பூமியில் தான் நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றிவிட்டு போன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. 14ஆம் அதிகாரம் யோவான் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், Holy Spirit as a comforter. அதுவும் எப்படி சொல்றாரு? என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு. அங்க ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு 4 கேள்விகளை கேட்டுட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் போல படிச்சோம்னா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், அது ஒன்றும் பெருசா நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறது இல்லை. அதாவது ஒரு வசனம் படிக்கிறோம், ஏன் சொல்லப்பட்டது, அந்த வசனத்துக்குள் சொன்னது எப்படி நிறைவேறுகிறது, யாருக்கு சொல்லப்பட்டது, இந்த வசனம் நமக்கு சொல்வது என்ன. ஒரு சிம்பிள் தான். why, what, how, to whom. யாருக்கு, இது என்ன, எப்படி, ஏன் இது சொல்லப்பட்டது. இப்படி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தை படிச்சோம்னா ஏதோ ஒரு வகையில அதுல இருந்து நமக்கான ஒரு பதில் புரிய வரும். சரி, அடுத்தது ஆண்டவர் இங்க சொல்றாரு, உங்களுடனே கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர். நாம அப்போஸ்தலர் 2ல பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் அப்போஸ்தலர்கள் பெற்றார்கள் என்று பார்த்தோமா. 3ஆம் அதிகாரம் மத்தேயு அதை பற்றிய ப்ராமிஸ் எப்படி சொல்லப்பட்டதுன்னு பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11-12. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு என்று நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல,
அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ரொம்ப தெளிவா சொல்றார், பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 46 முதல் எழுதியிருக்கிறபடி எழுந்திருக்கவும் அவருடைய நாமத்தினாலே என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை. ரொம்ப அழகா இந்த இடத்துல உள்ள இருக்கிற விஷயம் என்ன? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ. இந்த குறிப்பாக சொல்ற இந்த விஷயத்துக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இங்க பரிசுத்தாவின்ற வார்த்தையே இல்லையப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். இப்ப பாருங்க அந்த கான்டெக்ஸ்ட். யோவான் ஸ்நானகன் பேசின பொழுது அவர் என்ன சொன்னாரோ, இங்கே ஆண்டவர் பேசும் பொழுது அதை தொடர்ச்சி போல அங்க சொன்னது மாதிரி இங்கே சொல்றாரு. ஞானஸ்நானம் அவன் தண்ணீரால் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்போ உன்னதத்தின் பலம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இதுதான். அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவா அப்போஸ்தலருக்கு சொன்னாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், தேவன் அதை கொடுப்பார். ரொம்ப தெளிவா இருக்கு, தேவன் அதை கொடுப்பார். அப்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற உடனே அந்த உன்னதமான பலம், ஆவியானவராலே வருகிற பலம். சரி, இந்த பலம் ஏற்கனவே யார்கிட்ட செயல்பட்டு இருக்கிறது? இயேசு ஊழியம் செய்ய போகும்பொழுது ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் ஊழியங்களை செய்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில எப்படி செயல்படுகிறார் அப்படின்றத ஆண்டவர் இடத்துல அவருடைய ஊழியத்துல பார்க்கலாம், அப்போஸ்தலரிடத்துல அவங்க ஊழியத்துல நம்ம பார்க்கலாம். அதேதான் நமக்கு என்ன சொல்லப்பட்டதோ நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் விஷயத்துல பார்த்தா அவர் பிறக்கும் போது பரிசுத்த ஆவியினால் கண்ணின் இடத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவர் பிறந்தார். இதை நான் கிளைம் பண்ண முடியாது. அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் தானே, அதே மாதிரி எனக்கும் அப்படின்னு நான் அதை எடுத்துக்க முடியாது. அப்போஸ்தலர் விஷயத்துல அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று இருக்கிறது. அதை இன்னைக்கு நான் கிளைம் பண்ண முடியாது, அது அவர்களுக்காக சொல்லப்பட்டது. அப்போ சில விஷயங்கள் விசேஷமாக சிலருக்கென்று தேவன் சொல்லியும் இருக்கிறார், செய்தும் இருக்கிறார். அப்ப அது யாருக்கு சொல்லப்பட்டது, அதோட பர்பஸ் என்ன, அடுத்தது நமக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்றத நாம பகுத்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களிலே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், எழுதி மட்டும் வச்சுக்கலாம். அடுத்தது அதே 2ஆம் அதிகாரம் 16-17 ஒரு பழைய தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல் என்றும் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. 16-17 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அப்போ ஆவியானவர் யூதர்கள் நடுவில் பொழியப்பட்டார், அவர்களுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டது. அதுல முதல்ல பார்க்கிறோம், அப்போஸ்தலருக்கு ஞானஸ்நானமாக அவர்களை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஞானஸ்நானமாக பெற்றுக்கொண்ட பிறகு அந்த 17-14 தேசத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் தங்கள் மொழியில் அவர்கள் பேச கேட்டார்கள். அதனால்தான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பேதுரு, நம்மை போல ஆவியை பெற்றார்கள். ஏன்னா அவர்கள் ஆவியை பெற்ற உடனேயே அவர்களும் பல மொழிகளை அவங்க அந்நிய மொழிகளை அவங்க பேசினாங்க, கொர்நேலியை விட வீட்டுல. அப்போ யூதருக்கு ரட்சிப்பு வந்தபோது அங்கு ஒரு அதிசயம் நடந்தது, புறஜாதியாருக்கு ரட்சிப்பு வந்தபோது அங்கு ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு பொதுவான விஷயம் சொல்றதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் முதல்ல எதை தொடங்குறாரோ அங்க ஒரு அற்புதம் இருக்கும். அது தொடரும் போது
அந்த அற்புதம் தொடராது, அந்த விஷயம் மட்டும் தொடரும். உதாரணத்துக்கு ஆணை படைக்கும் போது மண்ணினால் படைத்தார். அதுக்கப்புறமா ஆண் என்பவன் இந்த பூமியிலே மண்ணிலிருந்து வந்தானா? இல்ல, தாயின் வயிற்றிலிருந்து வந்தான். பெண்ணை படைத்த பொழுது எலும்பிலிருந்து படைத்தார். அதுக்கப்புறமா பெண்ணுன்னு இந்த பூமியில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எலும்பிலிருந்து இல்ல. அப்போ முதல் முறையாக தேவன் எதை செய்தாலும் அங்கே ஒரு அற்புதம் இருக்கும், அங்க ஒரு அதிசயம் இருக்கும். அடுத்து அது தொடரும். பார்த்தீங்களா, அந்த விஷயம் தொடரும் இல்ல, அந்த இடத்துல இதே அற்புதம் கண்டினியூ ஆகாது. இது ஜெனரலான ரூல். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களுக்கு நாம குழப்பம் இல்லாம நடக்கலாம். அது மாதிரிதான் சபையாண்டு ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சமயத்துல, சபை முதல் முறையாக அஸ்திபாரம் போட்டு அங்க தொடங்கின அந்த சமயத்துல, அதை தொடங்கின அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்னைக்கு இருந்த யூத ஜனங்களுக்கு நடுவில் பரிசுத்த ஆவியானவர் வரங்கள் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுல தொடர்ந்து வருவது அப்படின்னா நமக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மோடு கூட, இதை நாம் வசனத்திலே பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 44 to 48 எழுதிக்கங்க, நம்ம படிச்சுட்டோம். 11ஆம் அதிகாரம் 15 to 17. நான் பேச, அதாவது இவர் என்ன பண்றாரு, நடந்த சம்பவத்தை பற்றிய ஒரு அறிக்கையை யூத மக்களுக்கு நடுவில் சொல்றார். நான் போனேன், இந்த மாதிரி நடந்தது, தேவன் இதை செய்தாரு, புரஜாதியாருக்கு இப்படி ஒரு வாசலை கர்த்தர் திறந்தார் அப்படின்றத போய் யூத மக்களுக்கு நடுவில், எருசலேமிலே அப்போஸ்தலருக்கு நடுவில் இவர் அங்க அறிக்கை கொடுக்கிறார். ஒரு ப்ராஜெக்டை முடிச்ச உடனே அதை பற்றி ரிப்போர்ட் பண்றதுக்காக ரிப்போர்ட்ல என்ன சொல்றாருன்னா இதான் சொல்றாரு. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். இப்ப பாருங்க, யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது நான் ஜலத்துல கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசு சொன்ன பொழுது அந்த யோவான் சொன்னதையும் இயேசு பயன்படுத்தினார். யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே கொடுத்தான், நீங்கள் பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் பெறப்போகிறீர்கள், இயேசுவும் அப்போஸ்தலருக்கு சொன்னார். அதே வார்த்தைய இங்க பேதுரு பயன்படுத்துறாரு. சரி, இங்க ஏன் பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியு வீட்டுல இறங்கணும்? பதில், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல சபை ஸ்தாபிக்கப்படுற நேரம் பரிசுத்த ஆவி இறங்கினார், பலத்தோட இறங்கினார், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அது நியாயம், அதான் முதல் முறையா தானே அங்க நடந்தது. ஆனா கொர்நேலியின் வீட்டுல நடக்கும்போது ஏன் பரிசுத்த ஆவி இறங்கினார்? அவர்கள் அந்நிய மொழி பேசினார்கள். புறஜாதிகளுக்கு முதல் முறை, அது யூதர்களுக்கு முதல் முறை அப்போஸ்தலர் 2. அப்போ முதல் முறையாக தேவன் எப்பொழுது எதை செய்யும் பொழுதெல்லாம் அங்கு ஒரு அதிசயத்தை செய்வார். இதுதான் பல இடங்களில் நீங்க பார்க்கலாம். சரி, தேவன் அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை அவர்களுக்கு கொடுத்தார், புறஜாதியாருக்கும் கொடுத்தார். இப்போ பரிசுத்த ஆவியை கொடுத்த விஷயத்துல ஞானஸ்நானமாக அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா, அடுத்தது இன்னொன்னு நடந்தது அந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல. ஏதாவது ஞாபகம் இருக்கா? மற்றவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பரிசுத்த ஆவியை, ஞானஸ்நானமாக அப்போஸ்தலர்கள் பெற்றார்கள். இன்னொரு வகையில பரிசுத்த ஆவி சாதாரண மக்களுக்கு கொடுக்கப்பட்டார். கைகள், அப்போஸ்தலர்கள் கைகளை வைப்பதினாலே வரங்களை பெற்றார்கள். இது ஒரு வழி. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நிறுத்தினார்கள், ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள். சரி, இப்போ கைகளை வைத்து வரம் பெற்றுக் கொண்டார்கள் இல்லையா? அந்த விசுவாசிகள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார்கள். அப்போஸ்தலர் மட்டும் செய்யல, அன்னைக்கு முதல் நூற்றாண்டு காலத்துல விசுவாசிகளாக வரம் பெற்றவர்கள் கூட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். 8ஆம் வசனம். ஸ்தேவான் அப்போஸ்தலன் அல்ல, அவரு சாதாரண ஆள் தான். அவரு ஊழியத்துல ஒரு வேலைக்காக நியமிக்கப்பட்டார், அவ்வளவுதான். அவரு சுவிசேஷ வேலை செய்பவர். ஆனா அப்போஸ்தலர் கையை வைத்து அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை வரமாக கொடுத்த பொழுது அவர்களுக்கு வரங்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதுல
அதிசயம், ஆச்சரியமான அற்புதங்களை எல்லாம் அவங்க செஞ்சாங்க. 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 6வது வசனம். பிலிப்பு அவர் செய்த அதிசயங்களை கவனித்தார்கள். அப்போ முதல் நூற்றாண்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு ஞானஸ்தானமாக கொடுக்கப்பட்டார். அப்போஸ்தலர்கள் வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசிகள் அப்போஸ்தலர் கைகளை வைப்பதினாலும் வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். அதுக்கப்புறமா பவுல் சொல்றாரு, நீங்கள் ஞான வரங்களை நாடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் வரங்களை நாடுங்கள். ஏன்னா வசனத்தை சொல்லலாம்ல எல்லாருக்குமே அப்படின்னு பின்னால கொரிந்தியர்ல 14ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு. இப்போ இந்த முதல் நூற்றாண்டு காலத்துல அப்போஸ்தலர்கள் எங்கு போனாலும் கரங்களை வைத்து விசுவாசிகளுக்கு வரங்களை கொடுப்பதன் மூலமாக என்ன நோக்கம் நிறைவேறியதுன்னா, தேவனுடைய வசனங்கள் எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டும், அங்கே அதிசயங்கள் நடக்க வேண்டும், அதனால ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா கையில இப்படி ஒரு புக்கு கிடையாது அவங்களுக்கு எல்லாம். புதிய ஏற்பாடு எழுதப்படவே இல்லை. முதல் 100 வருஷத்துக்கு மேல புதிய ஏற்பாடு எழுதப்படவே இல்லை. எழுதினே இருக்காங்க. ஒரு சபைக்கு ஒரு நிருபம் 4 பக்கம் போய் சேரும். ஒரு மொத்தமா கம்பைல்டு இந்த வேத புத்தகம் போல அன்னைக்கு கிடையாது. அதனால ஒரு முக்கியமான வசன பகுதி இப்ப நம்ம பார்க்கணும். இது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் நான் நம்புறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். வரங்கள் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது, ஆவியின் வரங்களை பற்றி இந்த இடத்துல வாசிக்கிறோம். 4 முதல். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இந்த 3 வசனத்துல தேவத்துவம் காடெட்னு சொல்றோம்ல, இருக்கா? 4 என்ன இருக்கு? யார் இருக்கா? ஆவியானவர். 5 யார் இருக்கா? கர்த்தர் என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்தது 6 தேவன் ஒருவரே, பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. ஓகே. அடுத்தது ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். இது ஒரு வரம் தானே? நம்ம ஆவியின் வரத்தை பத்தி தானே படிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆவியினாலே, ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று இருக்கிறது. அப்போ வசனத்தை ஒருவர் போதிப்பதற்கு அவருக்கு ஒரு வரம் வேணும், ஆவியானவருடைய வரம் வேணும். அந்த வசனத்தை ஏன் தெரியுங்களா வரம் வேணும்? தனியா ஒரு புக்கு கிடையாது. இப்ப எனக்கு இந்த வேத புத்தகம் கையில் இருக்கிறது. இதை நான் பகுத்து ஒரு பிரசங்கத்தை தலைப்பு போட்டு ரெடி பண்ணி பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டில இருந்து வசனங்கள் எல்லாம் எடுத்து தேடி ஒரு கருத்தை சொல்வதற்காக உங்களுக்கு நான் இப்ப பிரசன்ட் பண்றேன். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தை ஆவியானவர் வரத்தின் வழியாகத்தான் ஒரு இடத்திலிருந்து சொல்ல முடியும். அப்போ அன்னைக்கு வரம் கொடுக்கப்பட்டது. அதுல முதல் வரம் பார்த்தாலே வசனத்தை சொல்லுவதே அன்னைக்கு என்னவா இருந்ததுங்களா? வரமாக இருந்தது. இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். மறுபடியும் அதேதான், அறிவை உணர்த்தும் வசனமும். அடுத்தது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ ஆவியானவர் வரங்கள் கொடுத்தாருன்னு பாக்குறோம். ஆனா வரங்கள்ல 1, 2 பாக்குறதா இருந்தா முதல்லையும் பார்த்தா வசனம்னு இருக்கு, 2வது பார்த்தா வசனம் இருக்கு, 3வது பார்த்தா விசுவாசம்னு இருக்கு. அப்படின்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னைக்கு செயல்பட்ட வரம், கொடுக்கப்பட்ட வரம் எதை முக்கியப்படுத்தி எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா வசனம், கர்த்தருடைய வசனம். அது மனுஷனுக்கு போய் சேரணும். இதான் நோக்கம். அங்க நல்ல இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நம்ம இதை படிச்சு முடிக்கும் போது சொல்லப்படுகிற ஒரு சத்தியம் நமக்கு விளங்கும், அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அது நம்மள நிறைய தவறான போதனை அபிப்பிராயங்களிலிருந்து விடுவிக்கும். அப்ப வசனம், வேறொருவனுக்கு விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே
குணமாக்கும் வரங்களும். இங்கதான் ஒரு ஃபேஸ் மாறுது, குணமாக்கும் வரங்களும். ஓகே, அடுத்தது 10, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். இது குணமாக்கும் வரம். அடுத்தது அதுக்கு பேரலா இன்னொரு பார்க்கிறோம், அற்புதங்களை செய்யும் சக்தி, பவர். அப்புறம் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். அதுவும் என்னவா? கர்த்தருடைய வசனத்தை தானே சொல்ல போறாங்க அவங்க. தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல மொழிகளை பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு அந்த மொழிகளை அல்லது பாஷைகளை வியாக்கியானம் அல்லது விளக்க பண்ணுவதும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிறார். இப்போ உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, கவனிங்க, பெந்தகோஸ்தே என்கிற ஒரு அமைப்பு, அவர்கள் 30-40 ஆண்டு காலம் வளர்ந்த பிறகு அதை பார்த்து பயந்து கலங்கி ஈர்க்கப்பட்ட கத்தோலிக்கரும் சரி, புரோட்டஸ்டன்ட் சார்ந்தவர்களும் சரி, என்னடா இவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்களே, நம்மளாம் இதை பண்ணாம இருக்குமே, நம்ம கிட்ட இருந்து ஜனங்கள்லாம் அந்த பக்கமா போறாங்களே, அப்ப நம்மளும் என்ன பண்ணலாம், அதை உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் உள்ள கொண்டு வராங்க. நான் கத்தோலிக்கனாக இருந்த பொழுது நானும் என்னுடைய அம்மா அப்பாவும் அங்க பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெறுவதற்காக கத்தோலிக்கத்திலேயே ஒரு பிரிவினர், கரிஸ்மேட்டிக் அப்படின்ற ஒரு விங் அதுல இருக்கும். அவங்க நடத்துவாங்க, கூட்டம் நடத்துவாங்க, ஒரு நாள் ஃபுல்லா நடத்துவாங்க, உபவாசம் நடத்துவாங்க. பெந்தகோஸ்தேத்துல சொல்லல, நானு எனக்கு வாலிப பருவத்துல நான் போவேன், குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்ல நடக்கும். ஃபாதர்ஸ், 2 ஃபாதர்ஸ், வல்தாரிஸ் ஒரு மலையாளி அவர் பேர், இன்னொருத்தர் தம்புராஜ் அவரும் மலையாளி, வரங்களை பெறுவதற்காக நடக்கும். சரி, பெந்தகோஸ்தேக்காரங்க தான் இலங்கையிலிருந்து வந்தாங்க, அவங்க இலங்கையிலிருந்து தான் வந்தாங்க. அந்த டைம்ல கேட்ட அந்நிய மொழிகளை நான் ஞாபகம் பண்ணி பார்த்தா, சில வருஷங்கள் முன்னால இலங்கை போனப்போ அப்பதான் எனக்கு தோணுச்சு, இலங்கையில இருக்கிற சிங்கள மொழியில சில வார்த்தைகளை தான் இவன் நம்ம கிட்ட வந்து அந்நிய மொழின்னு பேசியிருந்துக்கிறான். இவன் அங்க போய் அவங்க பேசின உடனே எனக்கு முதல் தாட் என்ன வந்ததுன்னா, இது எங்கேயோ கேட்டிருக்குமே நம்பன்னு பார்த்தா, அந்த பெந்தகோஸ்தே கூட்டங்கள்ல அந்நிய மொழின்னு அவன் பேசலாம் பாருங்க, இதுதான் அது. அப்பதான் யோசிச்சேன், இலங்கை பெந்தகோஸ்தே அப்படின்றவங்க தான் இங்க வந்து, செலோன் பெண்டிகாஸ்ட் தான் முதல்ல நம்ம இலங்கையிலிருந்து இங்க இந்தியாவுக்குள்ள வந்து அதை தொடங்கினவங்களே 1950களில் அப்படி வர ஆரம்பிச்சாங்க. சரி, இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வரங்கள் இருந்தது, இன்னைக்கு கூட வரங்கள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசை வெளிப்படையா சொல்லனா கூட பலருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அத இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்யற மாதிரியே பண்றவங்க, வெளிப்படையா ரொம்ப தெளிவா செய்யறவங்க பெந்தகோஸ்தே அமைப்பினர். அதுல ஒரு பகுதியினர் எடுத்துக்கொண்டவர்கள் கத்தோலிக்கர், அது இன்னொரு பகுதி எடுத்துக்கொண்டவர்கள் புரோட்டஸ்டன்ட்ல இருக்கிற பல பேர். ஆனா நல்ல கவனிச்சு பார்த்தா ரொம்ப தெளிவா ஒன்று கொண்டு 13ல அது அடுத்த சாப்டர்லயே ஆவியானவர் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றார். 8 முதல், அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம். இந்த குறைவானது குறைவுள்ளது அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கொஞ்சமானது. இந்த குறைவுன்ற இடத்துல என்ன, ஸ்மால், லிட்டில், அதான் அந்த இடத்துல அர்த்தம். குறையாயிடுச்சு. அன்னைக்கு சொன்ன கர்த்தருடைய வசனம் வந்து, தீர்க்க தரிசனம் வந்து அதுல நிறைய குறைகள்லாம் இருக்குது. மிஸ்டேக்ன்ற அர்த்தம் கிடையாது அங்க. இட் இஸ் லிட்டில், இட் இஸ் போர்ஷன், பார்ட், கொஞ்சமா சொல்லப்பட்டதுன்னு தான் அந்த இடத்துல அர்த்தம். அந்த வரங்கள் எதுவுமே தேவனுடைய வசனங்கள் நித்தியமானது, இதை நம்ம ஒத்துக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப நியாயப்பிரமாணம் இருக்குல்ல, 613 கட்டளை ஆகிய நியாயப்பிரமாணம் இருக்குல்ல, அத இன்னைக்கு நாம் நிறைவேற்றுகிறோமா? நாம் நிறைவேற்றுகிறோமா? இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஆமான்னாலும் சரி. என்னப்பா அது, ஒண்ணு இல்லைன்னு இல்ல ஆமான்னுன்னா, இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஆமான்னு சொன்ன, ஆனா பதில் கரெக்டா விளக்கம் கொடுத்துடணும்.
நியாயப்பிரமாணத்தை இன்றைக்கு நாம் கை கொள்கிறோமா? இல்லை. எப்படி நான் பதில் சொல்லணும் தெரியுங்களா? நேரடியாக அந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு சட்டத்தை நான் இன்றைக்கு சரீரப்பிரதமாக நிறைவேற்றனா? இல்லை. அதுக்கு இல்லை என்ற பதில். ஆனா நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றுகிறேன்னா ஆம். ஆம்னா எனக்கு நான் என்ன விளக்கம் கொடுக்கணும்? இயேசுவின் புதிய பிரமாணத்தை நிறைவேற்றினால் அதற்குள் ஆவிக்குரிய பிரகாரமாக நான் எதையும் நிறைவேற்றி விடுகிறேன், அந்த மொத்த நியாயப்பிரமாணத்தை அவருக்குள் நான் நிறைவேற்றி விடுகிறேன். இதான் மீனிங், இதான் அர்த்தம். அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த 9 வரங்கள் ஆவியானவர் கொடுத்தாரு, ஜனங்க அதை பெற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலர் முதலாக அநேக ஊழியக்காரர்கள், பெண்கள் எல்லாம் வரம் பெற்றிருந்தாங்க. பெண்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருந்தாங்க முதல் நூற்றாண்டு காலத்துல. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி வரம் இல்லையா? இருக்கா? இன்றைக்கு வரமாக இல்லை. ஆனா அந்த வரம் என்ன பர்பஸ் கொடுக்கப்பட்டதோ அந்த வசனம் இருக்குல்ல, அந்த வசனமாக அது இன்னைக்கு எனக்குள் செயல்படுகிறது. அப்ப இந்த 9 வரங்களும் இன்றைக்கு கர்த்தருடைய வசனமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. குணமாக்குதல், அற்புதங்களை செய்தல் அப்படின்றத வேணா நீங்க தனியா எடுத்து கேள்வி கேளுங்களேன். ஏன்னா வசனம் வந்தா வசனம்னா ஒத்துக்கலாம் நம்ம. ஆனா அங்க குணமாக்குதல் இருக்கே பிரதர், அங்க அற்புதங்கள் செய்தல் இருக்கே, அது என்ன பண்றதுன்னா நாம இன்னைக்கு கர்த்தரை நோக்கி அவருடைய வார்த்தையின்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதம் செய்கிறார், ஆச்சரியமானதை செய்கிறார். நம்ம வாழ்க்கைக்கு நாம புரிந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியான அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. நம்முடைய உயிரை காப்பாற்றுகிறார், நம் வியாதியை சுகமாக்குகிறார். அப்ப அன்னைக்கு இருந்த 9 வரங்கள் நேரடியான வரங்களாக இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் அதோட பலன் எல்லாமே இன்றைக்கு கர்த்தருடைய வசனமாக நமக்குள்ளே நிறைவேறுகிறது. நமக்குள்ளே இன்னைக்கு ஆவியானவர் ஞானஸ்நானம் எடுக்கிற எல்லாருக்குள்ளேயுமே வாசம் பண்ணுகிறார். எப்படி வாசம் பண்ணுகிறார்? அவரோட நேச்சர் என்ன? வசனமாக, கர்த்தருடைய வார்த்தையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களுடனே என்றென்றும் இருக்கும்படியாக ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். கடைசியா ஒரு போர்ஷன் மட்டும் வாசிக்கலாம். கலாத்தியர் 4:6. நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இது இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவ குமாரனை போல சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் என்ன அழைக்கலாம்? இப்போ அப்பா பிதாவே. அத நமக்கு யார் கொடுத்தார்? பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுத்தார். லைக் த ஸ்பிரிட் ஆஃப் த சன், அந்த குமாரனுடைய ஆவியை போலவே நான் இப்பொழுது என்ன பண்ணலாம்? பிதாவென்று அழைக்கலாம். கடைசியா நான் சொல்ற வசனங்களை மட்டும் எழுதிட்டு வீட்டுல போய் படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2, 11, 13, 15, 16, 26, 27. இது ஆவியானவருக்குள்ளே நாம் நடக்கிறதை பற்றி, நாம் வாழுகிறதை பற்றி சொல்லும் அற்புதமான வசனங்கள் தான். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் நபர் அல்ல அப்படின்னு சொல்றவங்க தவறு செய்யறாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். அடுத்தது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அப்படிதானே இருக்கு? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அது எப்படின்னு விளக்கம் கொடுத்து நம்மளால சொல்ல முடியாது. ஆக்சுவலா விசுவாசிக்கிறோம். ஞானஸ்தானத்துக்குள்ள பாவம் கழுவப்பட்டது நான் ஃபீல் பண்ணனா இல்ல, நீங்க கண்ணில் பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப என்னதான் பண்றீங்க? புட்டு நீங்களும் விசுவாசிக்கிறீங்க, எட்ட நானும் விசுவாசிக்கிறேன். இவ்வளவுதான். இப்படிதான் தேவனுடைய சத்தியங்கள் இருக்கிறது. ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொண்டதை விசுவாசிக்க வேண்டும். அதனால ஒருவேளை இங்க இருக்கிறவர்களை யாராவது இன்னும் கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கலன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் முழுகிதான் எடுத்தேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது வெறும் முழுகுதல் மட்டும். அது யோவான் ஸ்நானன் கொடுத்த மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். நீங்க எந்த டினாமினேஷன்ல எடுத்திருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ளே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஏன்னா இப்படி ஒரு சத்தியத்தை விசுவாசித்து நடக்கிற இந்த சரீரமான சபைக்குள்ளே நீங்கள் எடுத்திருக்கணும். இல்லைன்னா
யூ மே பி கம்மிங் பட் யூ ஆர் அவுட் ஆஃப் கிரைஸ்ட் பாடி. நீங்கள் வரலாம், இந்த செவத்துக்குள்ள உட்காரலாம், இங்கே ஒருவரை போலவே நீங்கள் இருக்கலாம், தேவனை தொழுது கொள்வதாக நீங்கள் நம்பலாம். ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள எலும்பும் தசையுமாக நீங்கள் இன்னும் வரல. திங்க் பண்ணுங்க, கேள்வி இருந்தா கேளுங்க. கர்த்தருடைய வசனத்தில் நமக்கு பதில் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, அற்புதமான உம்முடைய வேத வாக்கியங்களுக்காய் நன்றி அப்பா. இனிப்பான ஒரு பழத்தை வெட்டி சுவைப்பது போல, நல்ல ஆகாரத்தை வயிறார உண்டது போல, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம் வசனத்தின் சந்தோஷத்தால் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வசனங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு ஆனந்தம் உண்டாகிறதுப்பா. எங்களுக்குள்ளே எங்கள் ஆவியிலே பலன் உண்டாகிறது. இந்த வசனங்களாலே நாங்கள் பிழைக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் பிழைக்க அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இதோ மனுஷன் கண்டுபிடித்தது ஒரு பக்கம் நல்லது செய்கிறது, இன்னொரு பக்கம் நிறைய தீமைகளை செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலக மாற்றத்துக்குள்ளே நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோமே. எங்களையும் எங்கள் சந்ததியும் காப்பாற்றும், இந்த தீமை நின்று காப்பாற்றும். பரலோக வாசிகளாக இந்த பூமியில நாங்கள் வாழ வேண்டுமே, அந்த சிந்தையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு மனத்தாழ்மையும் உமக்கு பயப்படும் பயத்தையும் தாரும் தகப்பன். உம்முடைய மக்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.